ஹலோ everyone. இன்னைக்கு நம்ம பாராபோலால லெக்சர் 3ல இருக்கோம். இந்த லெக்சர்ல நம்ம ஃபர்தர் கவர் பண்ண வேண்டிய டாபிக்ஸையும் அதே மாதிரி பாராபோலால இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் ஈக்குவேஷன் ஆஃப் கார்ட் பைசெக்டட் அட் அ கிவன் பாயிண்ட். அதாவது ஒரு பாராபோலா கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி ஒரு கார்டோட மிட் பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க x1, y1. ஸோ இந்த மிட் பாயிண்ட்டும் இந்த பாராபோலா ஈக்குவேஷன் y2 = 4axங்கிறத வச்சு நம்ம இதோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இந்த கார்டோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். அது எப்படி பண்ண போறோம்னா, இந்த கார்டு இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட், கார்டும் பாராபோலா இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் என்னன்னா x2, y2, x3, y3 மென்ஷன் பண்ணிப்போம், கன்சிடர் பண்ணிப்போம். இப்போ இந்த x2, y2 வந்து இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும், இந்த x3, y3யும் இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ y2 square is equals 4ax2, sorry 4ax2, y3 square is equal to 4ay3. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? y2 square minus y3 square is equal to 4ax2 minus x3. எப்படி எழுதலாம்? y2 minus y3 divided by x2 minus x3 is equal to 4a by y2 plus y3. இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி y2 square minus y3 square y2 minus y3 into y2 plus y3 எழுதியிருக்கோம். ஸோ இந்த LHSல இருக்க டேர்மை நம்ம ஸ்லோப்புன்னு சொல்லலாமா? ஏன்னா இது வந்து 2 point form slope y2 minus y3 divided by x2 minus x3. So நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? Slope is equals 4a by y2 plus y3. இங்க x1 y1 வந்து இந்த ரெண்டு பாயிண்டோட மிட் பாயிண்ட். அப்போனா y1 is equal to y2 plus y3 by 2 தானே? இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ m is equals 4a by y2 plus y3. இந்த y2 plus y3 வந்து இங்க 2y1. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? m is equal to 2a by y1 கிடைச்சது. இப்போ இந்த ஸ்லோப் 2a by y1 கிடைச்சிருக்கு. இதை வச்சு நம்ம காரோட ஈக்குவேஷன் பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம்ல கண்டுபிடிச்சோம்னா y minus y1 is equal to m into இங்கே 2a by y1 into x minus x1. இதை நம்ம இன்சைட் கொண்டு போனோம்னா y1 minus y1 square is equal to 2ax minus 2ax1. டேர்ம்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்றோம். y1 minus 2ax is equal to y1 square minus 2ax1. இப்போ ரெண்டு சைடும் 2ax1 சப்ராக்ட் பண்றோம். Subtracting on both sides. 2ax1. நமக்கு என்ன கிடைக்கும்? y1 minus 2a into x plus x1 equal to y1 square minus 4ax1. இதுதான் வந்து ஃபைனல் கார்டு ஈக்குவேஷன். இந்த LHSலயும் RHSல இருக்க டேர்ம்ஸ் தான் நம்ம வேற ஒரு ஃபார்மா ரெப்ரசென்ட் பண்ணலாம். அது y1 minus 2a x plus x1
இதை நம்ம s1 ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதே மாதிரி y1 ஸ்கொயர் மைனஸ் 4a x1 வந்து s11 ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கலாம். s1 is equals s11 ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து டயாமீட்டர். டயாமீட்டர்னா என்னன்னா லோகஸ் ஆஃப் மிடில் பாயிண்ட்ஸ் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் parallel chords is called diameter. அதாவது ஒரு பாராபோலால parallel chords இருக்குன்னா அந்த parallel chordsோட சென்டர் எல்லாம் கனெக்ட் பண்றது லோக்கஸ் தான் வந்து டயாமீட்டர்னு சொல்லுவோம். என்ன முக்கியமான விஷயம்னா பாராபோலால டயாமீட்டர் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன். Diameter is straight line which is parallel to axis of parabola. இதுதான் வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இதான் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட். பாராபோலால டயாமீட்டர் வந்து எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இது வச்சு நம்ம டயாமீட்டரோட ஈக்குவேஷன் கண்டுபிடிப்போம். இதுக்கு நம்ம பாராபோலாவோட ஈக்குவேஷனை y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் 4ax கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த பேரலல் கார்டோட ஈக்குவேஷனை y இஸ் ஈக்குவல்ஸ் mx plus c கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த y is equal to mx plus cங்கிற ஈக்குவேஷன் வந்து xோட வேல்யூ என்னன்னு சொல்லலாம், y minus c by mன்னு சொல்லலாமா? ஸோ இந்த வேல்யூவை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணுறோம். ஸோ y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a இன்ட்டு y minus c by m. இதை வச்சு நம்ம என்ன எழுதலாம், my ஸ்கொயர் மைனஸ் 4ay plus 4ac. இதுல sum of roots என்ன, minus b by a தானே, minus of minus 4a divided by m is equal to 4a by m. So y1 plus y2 is equal to 4a by m. அப்போனா மிட் பாயிண்ட் என்ன, மிட் பாயிண்ட் வந்து y1 plus y2 by 2, y1 plus y2 by 2 is equal to 2a by m. இதுதான் வந்து மிட் பாயிண்ட். நமக்கு என்ன தெரியும், அந்த லோகஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் parallel to x axis. அப்போ இதுதான் இந்த லோகஸ். இதுதான் டயாமீட்டர் ஈக்குவேஷன். டயாமீட்டர் ஈக்குவேஷன். இந்த y is equals 2a by m. இந்த mங்கிறது ஸ்லோப் ஆஃப் கார்ட். இங்க அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் இருக்கு. The point in which any diameter meets the curve is called extremity. இப்படி ஒரு டயாமீட்டர் இருக்குன்னா இந்த டயாமீட்டரும் பாராபோலா மீட் ஆகிற பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரீமிட்டின்னு சொல்லுவோம். அடுத்தது ரிஃப்ளெக்ஷன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பாராபோலா. இது அந்த பிசிக்ஸ்ல கான்கேவ் கான்வெக்ஸ் மெத்தட்ல படித்த மாதிரி ஒரு சிமிலர் ப்ராப்பர்ட்டி. இங்கே all rays of light coming from positive direction of x-axis and parallel to the axis of the parabola after reflection pass through the focus of parabola. அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் பாராபோலா இருக்கு. இதுல எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலா லைட் ரேஸ் இன்சிடென்ட் ஆச்சுன்னா எல்லா லைட் ரேஸுமே ரிஃப்ளெக்ஷனுக்கு அப்புறம் ஃபோக்கஸ் வழியா பாஸ் ஆகும். இதுதான் ப்ராப்பர்ட்டி. இதை இப்போதைக்கு ரிமெம்பரிங் பாயிண்டா வச்சுக்கோங்க.
ரிமெம்பர். ஏன்னா இதோட ப்ரூஃப் நம்மளுக்கு தெரியணும்னா நம்மளுக்கு டேஞ்சன்ஸ் அண்ட் நார்மல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். பட் அது இப்போ போர்ஷன்ஸ்ல இல்லை. ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணி டாபிக் வந்து क्वेश्चन சால்வ் பண்ணுவோம். First question, let C be the circle with center 0,1 and the radius unit is P is the parabola y is equals ax square, the set of values of a for which they meet at a point other than origin கேட்டிருக்காங்க. இங்கே சர்க்கிள் அண்ட் பேரபோலா ரெண்டுமே இன்வால்வ் ஆகுது. ஸோ நம்ம கிராஃப் வரைஞ்சிக்கிட்டா நம்ம கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க இன்னும் ஈஸியாக இருக்கும். 0,1 ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க சர்க்கிள் இப்படி இருக்கும். இதுக்கப்புறம் பேரபோலா y is equals ax square. இந்த பேரபோலா இப்படியும் இருக்கலாம், இல்லாட்டி பேரபோலா சர்க்கிள் இன்டர்செக்ட் ஆகாமையும் இருக்கலாம். இது இன்டர்செக்ட் ஆகுமா ஆகாதாங்கிறது வந்து ஏயோட வேல்யூ பொறுத்து தான் இருக்கு. இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே ஆரிஜின் ஏற்கனவே மீட் ஆகுது நமக்கு தெரியும். இன்னொரு தாட்டி சர்க்கிள் அதை இன்டர்செக்ட் பண்ணணும்னா ஏயோட வேல்யூ என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, ரெண்டு ஈக்குவேஷனும் எந்த பாயிண்ட்ல ஈக்குவலா இருக்கோ அந்த பாயிண்ட்ல ரெண்டு கிராஃபும் மீட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஈக்குவேஷன் என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. பாரபோலா ஈக்குவேஷன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர். இங்க எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய் பை ஏ நம்ம எழுதலாம்ல. இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் ஒய் பை ஏ தான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? y by a plus y square plus 1 minus 2y equal to 1 கிடைக்கும். 1 cancel ஆயிடுச்சுன்னா என்ன எழுதலாம்? y into y minus 2 plus 1 by 8 equal to 0. இதில் y is equal to 0ங்கிறது ஆரிஜினில் இருக்க கேஸ். ஸோ இதுக்கு நமக்கு ஒரு சொல்யூஷன் தெரியும். அடுத்த சொல்யூஷன் y minus y is equal to 2 minus 1 by 8. இங்கே நம்ம பார்த்தோம்னா y வந்து ஜீரோலேருந்து 2 வரைக்கும் இருக்கலாம். ஏன்னா சர்க்கிள் வந்து ஆரிஜினில் ஆரம்பிச்சு சர்க்கிளோட y வந்து ஆரிஜினில் ஆரம்பிச்சு 2 வரைக்கும் இருக்கு. ஸோ ஒய்யோட வேல்யூ 0லேருந்து 2 வரைக்கும் இருக்கலாம். ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? ஒய்யோட ஈக்குவேஷன் 2 மைனஸ் 1 by 8. அப்போ ஒய் 0வா இருக்கப்ப ஏயோட வேல்யூ என்னன்னா ஏயோட வேல்யூ minus 1 by minus 2 equal to 1 by 2. அதுவே y 2வா இருக்கப்ப 2 is equal to 2 minus 1 by a. ஏயோட வேல்யூ இன்ஃபினிட்டி. அப்போனா ஏயோட இன்டர்வல்ஸ் என்ன? 1 by 2 இன்ஃபினிட்டி. இதுதான் ஆன்சர். என்ன ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின், that SVD focus of the parabola y square is equal to 8x and let PQ be the common chord of the circle. X square plus y square minus 2x minus 4y is equal to 0 and the given parabola, the area of the triangle PQS. இது JE 2012ல கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டயக்ராம் வரைஞ்சிட்டோம்னா கிராஃப் சர்க்கிள் வந்து சென்டர் at 1,2. circle center at 1,2 and passing through origin. ஏன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடையாது. இப்போ பாராபோலா y square is equal to 8x. இப்போ SPD focus, ஓகே ஃபோக்கஸ் வந்து இங்கே இருக்கு. இந்த SPD focus ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் PQS காமன் கார்டு ரெண்டுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு பாயிண்ட்ல இது மீட் ஆகுதா? சர்க்கிளும் பேரபோலாவும். இப்போ காமன் கார்டு எங்கே இருக்க முடியும்? இந்த ரெண்டு பாயிண்ட் தான் இருக்க முடியும்.
அப்போ ஆரிஜினுங்கிறது பி, இந்த பாயிண்ட் Q வந்து நம்ம எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் ஃபோக்கஸ். இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த Q பாயிண்ட் என்னன்னு தெரியணும். Q பாயிண்ட்டை நம்ம பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா a(t², 2a). இங்க a ஓட வேல்யூ 2, so q is equal 2t², 4t. ஏன் a இங்க 2? 4ax-ங்கிற இடத்துல 4ax-ன்னு இருக்க வேண்டிய இடத்துல 8 இருக்கு. so 4a is equal to 8, so a is equal to அதான் யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ இந்த 2t², 4tங்கிறது சர்க்கிள்லயும் ஒரு பாயிண்டா தானே இருக்கும். ஏன்னா ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுது. அப்ப அந்த பாயிண்ட் சர்க்கிள்லயும் இருக்கு. ஸோ இந்த பாயிண்டை இப்போ சர்க்கிள் ஈக்குவேஷன் அப்ளை பண்றோம். 2t² whole square plus 4t whole square minus 2 into 2t² minus 4 into 4t is equal to 0. நமக்கு என்ன கிடைக்கும்? 4t/4 plus 16t² minus 4t² minus 16t equal to 0. நம்ம t காமனா எடுத்தோம்னா t is equal 0ங்கிற ஒரு சொல்யூஷன் வரும். அது ஆரிஜின்ல இருக்க பாயிண்ட் பண்ணுது. ஸோ அடுத்த சொல்யூஷன் என்னன்னா 4t³ plus 12t minus 16 is equal 0. இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன் t is equal to 1. இதை நம்ம ட்ரையல் எரர் மெத்தட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ t is equal to 1ங்கிறது ஒரு சொல்யூஷன். நம்மளுக்கு q பாயிண்ட் வந்து 2t², 4t தெரியும். t யோட வேல்யூ 1ன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ q பாயிண்ட் என்னது 2, 4. p யோட வேல்யூ ஆரிஜின் 0, 0. இப்போ pq டிஸ்டன்ஸ் என்ன? √2 minus 0 whole square plus 4 minus 0 whole square equal to √20. அதை நம்ம 2√5 எழுதணும். அடுத்து உங்களுக்கு PQ லைன் இப்படி இருக்கு, ஃபோக்கஸ் இங்க இருக்கு. ட்ரையாங்கிள் ஏரியா கண்டுபிடிக்கணும், பேஸ் லென்த் இன்டு ஹைட் வேணும். ஸோ இப்போ இந்த ஹைட் எப்படி கண்டுபிடிக்கும்? பேஸ் லென்த் வந்து 2√5 இருக்கு. அடுத்து நம்ம ஹைட் கண்டுபிடிக்கணும். ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். பாயிண்ட் வந்து லைன் இருக்க பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. அது நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ax plus by plus c divided by √a² plus c². இங்க லைன் ஈக்குவேஷன் என்னது? லைன் ஈக்குவேஷன் இது ரெண்டையும் கனெக்ட் பண்றது, PQ கனெக்ட் பண்றது. PQ கனெக்ட் பண்ற லைன் ஈக்குவேஷன் y is equals to 2x எழுதலாம். இதை நம்ம ஸ்லோப்பை வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஸ்லோப் அண்ட் 2 பாயிண்ட் இருக்கு, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ஃபோக்கஸோட வேல்யூ a, 0ன்னு தெரியும். இங்க a யோட வேல்யூ 2, ஸோ 2, 0. இப்போ இந்த ரெண்டு லைன் ஈக்குவேஷனையும் பாயிண்ட்டையும் நம்ம அப்ளை பண்ணுறோம். நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? -2 into 2 plus y into 0 divided by √2² plus 1². இங்கேயே மாடுலஸ் போட்டிருக்கோம்னா டிஸ்டன்ஸ் நெகட்டிவா இருக்க முடியாது. 4√5 கிடைக்கும். ட்ரையாங்கிளோட ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன? half into base into height. பேஸோட ஹைட் இருக்கு, சாரி பேஸோட லென்த் இருக்கு, ஹைட்டோட லென்த் இருக்கு. ஸோ இப்போ அப்ளை பண்ணலாம். half into பேஸோட லென்த்
2 root 5 into height வந்து 4 by root 5. root 5 cancel, 2 cancel, answer 4. அடுத்து, let P be the point on the parabola y square is equal to 8x, which is at the minimum distance from the center of the circle. X square plus y plus 6 whole square is equal to 1. The equation of circle passing through the C having its center at P is. இப்போ நம்ம இங்க சர்க்கிளோட ஈக்குவேஷன் y பிளஸ் எக்ஸோ சென்டர் வந்து y is equal to -6ல இருக்கு. இதே பாயிண்ட் P பேராபோலா வந்து y ஸ்கொயர் is equal to 8x. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த சென்டர்ல இருந்து மினிமம் டிஸ்டன்ஸ்ல பேராபோலால ஒரு பாயிண்ட் இருக்கு. இதுதான் இந்த பாயிண்ட்னு வச்சுக்கோங்க, பாயிண்ட் P. இப்போ இந்த பாயிண்ட் P சென்டரா வச்சு சர்க்கிளோட சென்டர் C வழியா பாஸ் ஆகிற சர்க்கிளோட ஈக்குவேஷன் எழுதியிருக்காங்க. இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு பாயிண்ட் P என்னன்னு வேணும். பாயிண்ட் P எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த பாயிண்ட் P நம்ம பேராமெட்ரிக் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். இங்க ஏயோட வேல்யூ 2, ஸோ 2t ஸ்கொயர், 4t. டிஸ்டன்ஸ் பிட்வீன் P and C, சென்டரோட வேல்யூ என்ன? 0, -x. PC distance equal to root over 4e power 4 plus 4t plus 6 whole square. PC equal to root over 4t power 4 plus 16t square plus 36 plus 48t. இப்போ நம்மளுக்கு வந்து PC வந்து மினிமமா இருக்குன்னு தெரியும். அப்போ டெரிவேட்டிவ் ஆஃப் PC வந்து 0வா இருக்கணும். PC நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா உள்ள இருக்க வேல்யூ 0வா இருக்கணும். இது ஏன் நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ்ல படிச்சிருக்கோம். ஸோ 4t பவர் 4 plus 16t square plus 48t plus 36. ஃபுல்லா டிஃபரன்ஷியேட் பண்றோம். நமக்கு என்ன கிடைக்கும்? 16t cube plus 32t plus 48 கிடைக்கும். இது ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து 16 காமன் எடுத்தோம், 2t cube plus t cube plus 2t plus 3 கிடைக்கும். இதுல t is equals -1ங்கிறது ஒரு சொல்யூஷன் நமக்கு பார்த்தாலே தெரியுது. t is equals -1. இப்போ இந்த t is equals -1 நம்ம இந்த பாயிண்ட் Pல அப்ளை பண்றோம். ஸோ 2t ஸ்கொயர், t ஸ்கொயர் -1 ஸ்கொயர் 1, 2t ஸ்கொயர், 4t, 4 into -1. பாயிண்ட் வந்து 2, -4. அப்போ உங்களுக்கு சர்க்கிள் ஈக்குவேஷன் என்ன? சர்க்கிள் ஈக்குவேஷன் வேணும். சென்டர் வந்து 2, -4ல இருக்கு. அதே மாதிரி 0, -6ல பாஸ் ஆகிற சர்க்கிள் ஈக்குவேஷன் நமக்கு என்ன வேணும்? எப்படி எழுதலாம்? y -2 whole square plus x -2 whole square plus y plus 4 whole square. இப்போ இந்த பாயிண்ட் நம்ம இதில் அப்ளை பண்ணோம்னா 4 plus -6 plus 4 -2 whole square 4 equal to 8 அப்படின்னா equal to 8. இதுதான் வந்து final required circle equation.
அடுத்தது நம்ம பார்க்க போற question. If the line 3x minus 2y plus 12 is equals 0 intersects the parabola 4y is equals to 3x square, the points A and B, then at the vertex of the parabola, line segment AB subtends an angle equal to. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்க தேர்ட் ஃபார்ம் ஆஃப் பாராபோலா இருக்கு. இந்த பாராபோலால 3x minus 2y plus 12ங்கிற லைன் வந்து 2 பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுது. பாயிண்ட் A, பாயிண்ட் B. இப்போ இந்த லைன் செக்மெண்ட் வேர்டெக்ஸ்ல, அதாவது இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் பாராபோலாவோட வேர்டெக்ஸ் வந்து 0க்கு மாதிரி அந்த வேர்டெக்ஸ்ல மேக் பண்ற ஆங்கிள் என்னன்னு கேட்டுருக்காங்க. இங்க என்ன அப்ரோச் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். அடுத்து என்ன பண்ணலாம்னா, இந்த பாயிண்ட் பியும் ஆரிஜினல் மீட் ஆகிற லைன், இந்த ஓபி லைன் வந்து θ1 மேக் பண்ணது ஆரிஜின் சாரி எக்ஸ் ஆக்சிஸ் வரும். அதே மாதிரி ஏஓ லைன் வந்து θ2 மேக் பண்ணதுன்னா நம்ம என்ன எழுதலாம், θ இஸ் ஈக்குவல் டு θ2 மைனஸ் θ1 எழுதலாமா? இதுதான் நம்ம யூஸ் பண்ண போற அப்ரோச். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏ அண்ட் பி பாயிண்ட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு பாரபோலா ஈக்குவேஷன்ல 4y is equal to 3x square கொடுத்தாங்க. இதை வச்சு y-யோட வேல்யூ 3x square by 4 எழுதலாம். இதை நம்ம லைன் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3x minus 2 into 3x square by 4 plus 12 equal to 0. நமக்கு என்ன வரும், 6x square by 4 minus 3x plus 12 minus 12 equal to 0. Final equation என்ன வரும்னா x square minus 4x 2x square minus 4x minus 16 equal to 0. x ஓட வேல்யூ 4, minus 2. இப்போ இந்த x values x is equals to 4, minus 1 தெரியும். இதுக்கு ரெஸ்பெக்டிவான y values என்னென்ன, அதை பாரபோலா ஈக்குவேஷன் 4y is equals to 3x square வச்சு கண்டுபிடிக்க முடியும். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா y is equals 12, x is equals 4க்கு y is equals 12 கிடைக்கும். அதே x is equals minus 2க்கு minus 2 whole square 4 into 3 12, 4y is equals 12 கிடைக்கும். ஸோ y is equal to 3. பாயிண்ட்ஸ் என்னென்ன, 4, 12, 3, minus 2. இப்போ θ1, θ2 என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிப்போம், 2 பாயிண்ட் ஃபார்ம்ல slope is equal to tan theta is equal to y2 minus y1 divided by x2 minus x1. இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் θ1 என்னன்னு கண்டுபிடிப்போம். θ1 y2 and x2 என்னது, θ2க்கு 4, 12. ஏன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்க பாயிண்ட் இதுதான். கிராஃப் படி இந்த பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும். ஸோ 12 minus vertex வந்து 0 divided by 4 minus 0, 3. இது வந்து tan theta. Tan theta is equals to 3. Theta is equals tan inverse 3. அதே மாதிரி theta இது θ1, θ2 வந்து 3 minus 2 minus 0 divided by 3 minus 0.
தப்பா பண்ணியிருக்கோம். இங்க வந்து y equal to 3. So x1 minus 2 comma 3 இங்க 3 by minus 1 வரும். So theta 2 is equals tan inverse minus 3 by 2. இப்போ நம்மளுக்கு theta 1 theta 2 இருக்கு. Theta is equal tan inverse of minus 3 by 2 minus tan inverse of 3. இப்போ tan inverse A minus tan inverse B formula. So theta is equal to minus 3 by 2 minus 3 divided by 1 plus 3 into minus 3 by 2. என்ன கிடைக்கும்? minus 9 divided by 2 into 1 minus 9 by 2. Minus 7 by 2, so minus 7. So tan inverse minus 9 by 7. ஆனால் இந்த ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா இங்க minus 9 by 7 பதிலா நம்ம இங்க ஒரே என்ன விஷயம் பண்ணியிருக்கோம், minus 3 by 2 எடுத்திருக்கோம். அப்போ இதோட மீன் நம்ம theta 1 theta 2 இதை கண்டுபிடிக்காம theta 2 இது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா tan 180 degree minus tan inverse minus 9 by 7. So final answer tan inverse 9 by 7. So இது homework question. நீங்க ட்ரை பண்ணிட்டு ஆன்சர்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.